சரீரத்தை வேணா நீ தொட்டுக்கோ, ஆனா அவனுடைய ஜீவனை மட்டும் எடுக்கிறதுக்கு உனக்கு பெர்மிஷன் தர மாட்டேன். ஆண்டவருடைய பிள்ளையே, போராட்டமான காலத்துல சில நேரத்துல சத்துருடைய கையில ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுப்பார். ஆனா எது மட்டும் மிச்சம் இருக்கும்னா ஜீவன் மட்டும் மிச்சம் இருக்கும். ஜீவனை மட்டும் கர்த்தர் அவன் கையில கொடுக்க மாட்டாரு. ஒன்னு நினைச்சுக்கோங்க, எல்லாமே உங்களை விட்டு போய் வெறும் உயிர் மட்டும் இருக்கா, வெறும் ஜீவன் மட்டும் தான் இருக்கு பாஸ்டர், மற்றபடி நான் நடைபெறும் வேற எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன்னு சொல்றீங்களா? அந்த ஜீவன் மட்டும் இருந்தாலே போதும். அந்த ஒரு ஜீவன் மறுபடியும் யோபு இழந்து போன அத்தனையும் அவனுக்கு திரும்ப கர்த்தர் கொண்டு வந்தாரா இல்லையா? இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு பிசாசுனுடைய கையில ஆண்டவர் ஒரு போராட்டமான காலத்தை கர்த்தர் ஒப்பு கொடுத்ததுனால நீங்க எல்லாத்தையுமே இழந்து வெறும் ஜீரோவாக்கப்பட்டு உங்களுடைய ஜீவன் மட்டும் இருக்கலாம். ஜீவன் மட்டும் தான் மிஞ்சி இருக்கு, உயிர் மட்டும் தான் மிஞ்சி இருக்கு, வேற எல்லாமே போயிருச்சு, வேற எல்லாமே போச்சு. நான் இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன். கர்த்தருக்கு அந்த ஜீவனை கூட கொடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவனுடைய எலும்பு வரைக்கும் வலிக்குது, அவனுடைய நரம்பு வலிக்குது, அவனுடைய முடிய தொட்டா வலிக்குது, அவன் காலுடைய விரலை தொட்டா வலிக்குது, அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. வேதம் சொல்லுது, ஒரு ஓட்டை எடுத்து அதை சுரண்டி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்தானாமா. சாம்பல்ல வலி வலி கொடுமை தாங்க முடியாத வலி. இந்த அக்கி அப்படின்ற ஒரு வியாதி இருக்குது. சிலர் அந்த பாதையில கடந்து போய்ப்பீங்க. இந்த சரீரத்திலே இருக்கிறதுலே இந்த அக்கி அப்படின்ற இந்த வியாதி வந்து கொடுமையான வலி. அந்த வலி வந்து பிரசவ வலியோட பெரிய வலியா இருக்கும் அந்த அக்கி வந்து உங்களுக்கு. அந்த மாதிரி அது ஒரு புண்ணு ரெண்டு புண்ணு தான் வரும். ஆனா இவனுடைய உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் புண்ணு. அவ்வளோ உயிர் கிடக்குது. அப்படியே அந்த நாக்குல தண்ணி போட்டுனா அந்த உயிர் மட்டும் கிடக்குது. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அந்த உயிரை மட்டும் அழகா பத்திரப்படுத்திட்டே இருந்தாரு. இன்னைக்கு இங்க இருக்கிற உங்க நிறைய பேருடைய கர்த்தர் எல்லாம் உங்களை விட்டு போகும்போது கர்த்தர் அமைதியா இருக்காரு. பிள்ளை போச்சு அமைதியா இருந்தாரு, சொத்து போயிடுச்சு அமைதியா இருந்தாரு, உங்களுடைய மரியாதை போச்சு கர்த்தர் அமைதியா இருந்தாரு, உங்களை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க போனாங்க கர்த்தர் அமைதியா இருந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு, எல்லாத்துலயும் ஆண்டவர் அமைதியா இருந்தாரு, எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாரு. இப்போ உங்களுக்கு என்ன மட்டும் தான் இருக்குதுன்னா உயிர் மட்டும் தான் இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா இதையும் எடுத்துட வேண்டியதானே, இதை எதுக்கு வச்சிருக்கீங்க, இது இருக்கிறதுனால தான் நான் நடப்பணமா அலைய வேண்டியது இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நோக்கத்தோட தான் நான் வச்சிருக்கிறேன், ஒரு தீர்மானத்தோட தான் வச்சிருக்கிறேன். உன்னுடைய உயிரை சத்துருடைய கையில ஒப்பு கொடுக்காததுக்கு ஒரு காரணம் உண்டு பிரதர். உங்க உயிரை கொடுக்காததுக்கு ஒரு காரணம் உண்டு. எத்தனை ஆபத்திலிருந்து கர்த்தர் உங்களை தப்பிச்சாரு, எத்தனை மரண தருவாயிலிருந்து கர்த்தர் உங்களை தப்பிச்சாரு. நீங்க செத்து போக வேண்டியவங்க நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்க. காரணம் உங்களை உயிரோட வச்சிருக்கிறாருன்னா மறுபடியும் உங்களை நிறுத்துவார், மறுபடியும் கர்த்தர் உங்களை எழுப்புவாரு. இந்த யோபுனுடைய முன் நிலைமையை காட்டிலும் அவனுடைய பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரே. ஆனால் உன்னுடைய ஜீவன் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் மறுபடியும் வரும், திரும்ப ஒரு அலங்காரம் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ இது உனக்கு போராட்ட காலம்.